everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம நேஷனலிசம் இன் இந்தியா சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது சால்ட் மார்ச் அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா? சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா வைலன்ஸ் ஆகுது. எல்லா இடத்துலையும் அடிதடி நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காங்கிரஸ் லீடர்ஸாக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அதில் யார் யார் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு டிவோட் டிசிபிள், அதாவது மகாத்மா காந்தியோட மிகப்பெரிய ஒரு சீடன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது மகாத்மா காந்தி தான் இவருக்கு குரு அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். ஓகேங்களா? இவர் ஏப்ரல் 1930 என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவர் அரெஸ்ட் பண்ணவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா, ஆங்க்ரி க்ரௌடு, அதாவது பயங்கரமாக கூட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா பெஷாவரில் கூட்டம் நிறையா கூட்டம் சேருது. சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ம்டு கார்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கார்ஸு, போலீஸ் ஃபயரிங்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேரை கொன்றாங்க, நிறைய பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா திருப்பி மகாத்மா காந்தியை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மகாத்மா காந்தியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மகாத்மா காந்தியை அரெஸ்ட் பண்ணவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷோலாப்பூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியன் கேப்ஸ், அதாவது அந்த ஒயிட் கலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் கேப்பை வியர் பண்ணிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனு, போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்த்து கடுப்பான நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரூட்டல் ரெப்ரெஷன், அதாவது அடிதடியில் இறங்கிட்டாங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி போட்டு அடிவேலு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியகிரகிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விமன் சில்ட்ரன், அதாவது பெண்களையும் குழந்தைகளையும் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி வைலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா இந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு, மூமெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? இந்த கால் ஆஃப் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இர்வின் கூட ஒரு பேக்ட் பண்ணுறாரு. அதாவது லார்ட் இர்வின் கூட ஒரு அக்ரிமெண்ட் ஒரு மீட்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போனா 5th மார்ச் 1931 ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த காந்தி இர்வின் பேக்டில் என்னென்னா காந்திஜி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கலந்துக்கணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா லண்டன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது இப்போ நடக்கிற ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்னென்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை காங்கிரஸ் பாய்காட் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பாய்காட் பண்ணிடுச்சு. காந்தி என்ன பண்ணுறாரு, சரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிடுறோம். அதாவது இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, இவங்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறோம். அதாவது அப்துல் காஃபர் கான், ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாருமே ஜெயிலில் இருந்தாங்க, இவங்க எல்லாரும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா டிசம்பர் 1931 காந்தி லண்டன் போயிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் பேச்சுவார்த்தை சரியாக வரலை. நெகோசியேஷன் தான் பேச்சுவார்த்தை. ஓகேங்களா? பேச்சுவார்த்தை சரியாக வரல. ஸோ இது மகாத்மா காந்திக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. அவர் கொடுத்த எந்த ஒரு கோரிக்கைகளையுமே நிறைவேற்றலை. ஸோ மகாத்மா காந்தி டிசப்பாயிண்டடாக இந்தியா வர்றார். இந்தியா பார்த்தா புது சைக்கிள் ஆஃப் ரெப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. புதுசாக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தாங்கன்னா என்ன சொன்னாங்க, நாங்கள் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்களா. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்துல் காஃபர் கான், ஜவஹர்லால் நேரு 2 பேருமே ஜெயிலில் தான் இருந்தாங்க. காங்கிரஸை இல்லீகல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இது இல்லீகல், இனிமேல் யாருமே காங்கிரஸ் அப்படின்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ், அதாவது நிறையா மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா மீட்டிங், டெமான்ஸ்ட்ரேஷன், பாய்காட் இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு திருப்பி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு. ஆனால் 1934 அதாவது ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுதுன்னா இது இட் லாஸ்ட் இட் மொமெண்டம். அதாவது யாரும் அவ்வளோவா சப்போர்ட் கொடுக்கல. ஹவு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் த மூமெண்ட்,
அதாவது வந்துட்டு இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு இந்த மூமெண்ட்டோட அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஐடியா அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ கண்ட்ரி சைடுனா வில்லேஜ் சைடு. ஓகேங்களா. வில்லேஜ் சைடில் வந்துட்டு என்னென்னா ரிச் பெசன்ஸ் குரூப், அதாவது நல்ல பணக்கார விவசாயிகள், அவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா. யாருன்னா எஸ்பெஷலி வந்து பட்டிடார்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் ஜாட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவாக இருந்தாங்க. அதாவது இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இவங்க தானே வந்து ப்ரொடியூசர்ஸு, அதாவது இவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. இவங்க என்னென்னா வந்துட்டு ட்ரேட் ரிப்ரெஷன், அதாவது இவங்களால் வந்துட்டு கரெக்டான ஒரு ட்ரேடிங் ப்ராசஸ் வந்துட்டு கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைஸஸ் குறைய ஆரம்பித்ததுனால வந்துட்டு அவங்களோட இன்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்கம் குறையாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெவென்யூ, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு கட்ட முடியல. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஒரே டிமாண்ட் என்னென்னா வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு ரெவென்யூ டிமாண்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களோட ஒரே வந்துட்டு டிமாண்ட். ஓகேங்களா. இப்போ என்னன்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரிலக்டன்ட் மெம்பர்ஸாக வந்துட்டு, அதாவது என்னென்னா அவங்களோட இதில் வந்துட்டு வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பாய்காட் ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நல்லா கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் எல்லாருக்கும் வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு சஜஷன் இருந்ததுல. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஸ்வராஜ் அப்படின்னா வந்துட்டு அகேன்ஸ்ட் ரெவென்யூ. ஓகேங்களா. இங்கே எதுக்கு ஸ்வராஜுக்காண்டி போராடுறாங்கன்னா ரெவென்யூக்கு அகேன்ஸ்டாக, டேக்ஸுக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக. ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு மூமெண்ட் வந்துட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து வைலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1931 வந்துட்டு கால் ஆஃப் பண்ணார்ல மகாத்மா காந்தி. அதில் வந்துட்டு இவங்க எல்லோரும் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. எதுக்குன்னா வந்துட்டு இந்த ரெவென்யூ ரேட்ஸை வந்துட்டு அவர் வந்துட்டு ரிவைஸ் பண்ணாமே, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்காமே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு மூமெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டாரா. அதனால மகாத்மா காந்தி மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அப்போ வந்துட்டு திருப்பி 1932 வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க யாருமே வந்துட்டு அவ்வளோவா பார்ட்டிசிபேட் கொடுக்கல, யாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு என்னென்னா புவர் ப்ரெசென்ட்ரி. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இந்த ரெவென்யூவை வந்துட்டு லோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்மால் டெனன்ட்ஸ், அதாவது ரெண்டட் லேண்டில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாடகைக்கு லேண்டு வாங்கி லேண்ட்லாட் இருந்துட்டு வாடகைக்கு லேண்டு வாங்கிட்டு அதில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து ரெவென்யூ பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஆனால் ரெண்ட் பே பண்ணணும். யார்கிட்ட? லேண்ட்லாட்டை ரெண்ட் பே பண்ணணும். இவங்களோட ஒரு இது என்னென்னா ரெக்வெஸ்ட் என்னென்னா அன்பெய்டு ரெண்ட். உங்களால் வந்துட்டு கேஷ் இல்லை, கையில் பணம் இல்லாததுனால என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட டிமாண்ட் இது வரைக்கும் நாங்கள் பே பண்ணாமல் இருக்கிற ரெண்ட்டை எல்லாத்தையும் ரெமிட் பண்ணிடணும், எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். இது வரைக்கும் பே பண்ணாத ரெண்ட்டை ஓகே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேடிக்கல் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரேடிக்கல் மூமெண்ட்லலாம் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய மூமெண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. யார் லெட் பண்ணான்னா சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை வந்துட்டு லீட் பண்ணுற நிறைய ரேடிக்கல் மூமெண்ட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இது வந்துட்டு ரிச் பெசன்ட்ஸையும் லேண்ட்லார்ட்ஸையும் வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து பிரித்து வச்சுருவோம். இது வந்துட்டு ரிச் பெசன்ட்ஸுக்கும் லேண்ட்லார்ட்ஸுக்கும் வந்துட்டு கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு இந்த புவர் பெசன்ட்ரிக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கல. அவங்க வந்துட்டு நோ ரெண்ட் கேம்பெயின் நடத்தும் போதுமே கூட வந்துட்டு காங்கிரஸ் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கல. இதோட இவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.